என்ன செய்ய வேண்டும் என்று மீனா ஆச்சரியமாக கேட்டாள். பறவை சொன்னது, இன்றிரவு நிலா முழுமையாக வரும் முன் இந்த மாம்பழத்தை மலை மேல் இருக்கும் பழமையான மரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். மீனா உடனே உதவ சம்மதித்தாள். அவர்கள் இருவரும் பயணத்தை தொடங்கினர். காடு இருட்டாகி கொண்டே போனது. அங்கே பெரிய காற்று வீசியது. மரங்கள் அசைந்தன. அது கருப்பு புகையுடன் ஒரு நிழல் தோன்றியது. அவன்தான் அந்த கெட்ட மந்திரவாதி. அந்த மாம்பழத்தை எனக்கு கொடு என்று அவன் சத்தமிட்டான். மீனா தைரியமாக மாம்பழத்தை பிடித்து கொண்டாள். இல்லை, இதை நான் உன்னிடம் தரமாட்டேன் என்றாள். மந்திரவாதி தனது மந்திரக்கோலை உயர்த்தி கருப்பு மாயத்தை வீசினான். அந்த நேரத்தில் நீலப்பறவை வானத்தில் வேகமாக பறந்து தனது இறக்கைகளில் இருந்து நீல ஒளியை வெளியிட்டது. மந்திரவாதியின் மாயம் சில நொடிகளில் நின்றது. இப்போ ஓடு என்றது அந்த பறவை. மீனா மலைப்பாதையை நோக்கி ஓடினாள். ஆனால் அந்த பாதை மிகவும் கடினமாக இருந்தது. மழை பெய்ய தொடங்கியது. மீனா கீழே விழப்போனாள்.